டிமாண்டி காலனி படத்தில் ஒருத்தன் படுத்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு உண்மையாலுமே ஒரு பேய் பிடிச்சிடும். ஸோ கடைசியில் தான் அவனுக்கு பேய் பிடிச்சதுன்னு தெரியும். அதே மாதிரி ஒருத்தனுக்கு ரியல் லைஃப்பில் தன்னோட ரூம்மேட்டுக்கு நடந்திருக்கு. இது ஒரு உண்மை கதை. அவர் எனக்கு ஷேர் பண்ணார். அந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவர் பார்த்தீங்கன்னா மனோஜ். இவர் ஐடி கம்பெனியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மனோஜ் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காரு ரெண்டுக்கு எடுத்து. அது ஷேர்டு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. அதாவது 3 பேர் சேர்ந்து ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க. மனோஜ், அதுக்கப்புறம் அவர் கூட வேலை செய்கிற ஒருத்தர், இன்னொருத்தர் இருக்கான். அவன் தான் அந்த கேரக்டர், மெயின் கேரக்டர். அவன் பேர் தான் அர்ஜுன். ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ் லேட்டாக வேலையை முடிச்சுட்டே கிட்டத்தட்ட 1:11 மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு நைட் டைமில். அப்போ அந்த அர்ஜுனோட ரூம்லேருந்து ஏதோ பேசுகிற சத்தம் கேட்டிருக்கு. அவரோட வாய்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு வாய்ஸ் ரொம்ப க்ரீப்பியாக கேட்டிருக்கு. அந்த ரூம்லேருந்து அர்ஜுனோட வாய்ஸ் ரொம்ப லவுடாகவும் இன்னொரு வாய்ஸ் கேட்டிருக்கு. அந்த வாய்ஸ் ரொம்ப லோவாகவும் கேட்டிருக்கு. காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் மனோஜ் அர்ஜுன்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி இன்னொரு ரூம்லேருந்து சத்தம் வந்துச்சு, யார் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன், யார் அதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அர்ஜுன் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி, நான் ஃபோனில் யார் கூடயுமே பேசவில்லை, நான் 11 மணிக்கு தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. மனோஜ் அதை சீரியஸாகவே எடுத்துக்கிறார். அங்கேருந்து அவரும் கிளம்பிட்டாரு. ஆனால் அடுத்த சில நாட்கள் எல்லாமே இதே மாதிரி தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 1 மணிக்கு இந்த மாதிரி அர்ஜுனோட ரூம்லேருந்து பேச சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. சில நேரம் அவன் கோபமாக பேசுகிற மாதிரியும், சில நேரம் அவன் சிரிச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரியும், சில நேரம் அவன் கத்துற மாதிரியும் அந்த அர்ஜுனோட ரூம்லேருந்து தெளிவாக கேட்டிருக்கு. அப்படி ஒரு நாள் இரவே மனோஜ் தன்னோட ரூம்லேருந்து ஏந்திரிச்சு அர்ஜுன் ரூம் பக்கமாக போகிறாரு. அங்கே போய் தன்னோட காதை வச்சு கேட்குறாரு. அப்போ அர்ஜுனோட ரூமில் இருந்து அர்ஜுனோட வாய்ஸ் கேட்டிருக்கு, இல்லை அவங்களுக்கு தெரியல அப்படின்னு. அதுக்கு இன்னொரு வாய்ஸ் கேட்டிருக்கு, ரொம்ப லோவா, பரவாயில்ல அவங்களுக்கு சொல்லாத, தெரியாமலே இருக்கட்டும் அப்படின்னு இன்னொரு லோவான வாய்ஸ் கேட்டிருக்கு. சொல்ல போனால் அது ஒரு மனுஷனோட வாய்ஸ் மாதிரியே இல்லையாமா. அடுத்த நாள் காலையில் அர்ஜுன் எழுந்திரிச்சு நார்மலாக ஆஃபீஸ் போயிருக்கான். இதை பார்த்தோன்னே அந்த மனோஜுக்கு ரொம்பவே சீரியஸாக ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது. நைட்லாம் இப்படி பேசிட்டு எப்படி அவன் நார்மலாக எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போகிறான்னு. அப்படி ஒரு நாள் ஃப்ரைடே நைட்டு 3 பேருமே அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து மூவி பார்க்குறாங்க. ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. அதே இரவு சுமார் ஒரு 3 மணி இருக்கும். அப்போ கிச்சனில் ஏதோ ஒரு பாத்திரம் சத்தம் கேட்டிருக்கு. அதுக்காக மனோஜ் எழுந்து போய் கிச்சனை பார்க்க போயிருக்காரு. அங்கே கிச்சனில் இந்த அர்ஜுன் வந்து திரும்பி நின்றுருக்கான் ஒரு மாதிரி செவுத்தை பார்த்துக்கிட்டு. மனோஜ் அர்ஜுன் பக்கத்தில் மெதுவாக போய் என்னடா ஆச்சு, ஏதாச்சும் ரிப்ளை பண்ணு அப்படின்னு கேட்டிருக்கான். பட் அர்ஜுன் அப்படியே கம்முன்னு செலமலி அந்த செவுத்தை பார்த்து நின்றுருக்கான். இதை பார்த்து மனோஜ் ரொம்ப கிரீப்பியாகவும் ரொம்ப பயமாகவும் இருந்திருக்கு. அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேருந்து பயந்து ஓடி போய் தனக்கூட இன்னொருத்தர் தங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவரை எழுப்ப போகிறாரு. அவரை எழுப்பிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது ஹால் லைட் ஆஃப் ஆகிருக்கு, கிச்சன் லைட்டும் ஆஃப் ஆகிருக்கு, அர்ஜுனோட ரூமு க்ளோஸ் ஆகிருக்கு. அர்ஜுன் உள்ளே தூங்கிட்டு இருந்திருக்கான். அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த அர்ஜுனோட ரூம் பக்கம் போகிறாங்க. போய் காதை வச்சு கேட்கும்போது அவங்க 2 பேர்த்துக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு அர்ஜுன் கேட்டிருக்கான். அந்த சவுண்ட் அவங்களுக்கு தெளிவாக கேட்டிருக்கு. அடுத்த நாள் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு மனோஜும் கூட இருந்த இன்னொருத்தரும் அந்த அர்ஜுன் கிட்ட போய் கேட்குறாங்க, உனக்கு என்ன தான் ஆச்சு, உண்மையை சொல்லுன்னு. அதுக்கு அர்ஜுன் சொல்ல மறுக்கிறான். கொஞ்சம் டைம் ஆக அவன் ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி எனக்கு நைட் டைமில் பல வித்தியாசமான சம்பவங்கள் நடக்கும். நான் காலையில் எழுந்து பார்க்கும்போது ரூமை விட்டு வெளியோ இல்லை ரோட்லேயோ சில டைம் டெரஸ்லேயோ படுத்திருப்பேன். என்ன நடந்துச்சு எனக்கு ஞாபகமே இருக்காது. இதனால தான் நான் தங்கியிருந்த அந்த பழைய இடத்த விட்டு இங்கே காலி பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இம்ப்ரூவ் ஆகவே இல்லை, அதாவது சரியாகவே இல்லை, இப்படி தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்குன்னு அவரும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா சில நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் பகல் டைமில் மனோஜ் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அர்ஜுன் வந்து மனோஜுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி அர்ஜுன் என்ன சொல்கிறான்னா, சீக்கிரமாக வா, இங்கே எனக்கு உதவி தேவை, சீக்கிரமாக வா, எனக்கு உதவி தேவை அப்படின்னு 2 டைம் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் ஃபோன் கட் ஆயிடுச்சு. மனோஜ் பதறி அடித்து தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீடு முழுக்க, அதாவது அப்பார்ட்மெண்ட் முழுக்க வெறும் தூசியுமாகவும், அங்கே இருந்த சேரெல்லாம் கீழே விழுந்து கிடந்தும், டிவியில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இருந்திருக்கு. மூளையில் அந்த அர்ஜுன் உட்காந்துக்கிட்டு அப்படியே வேர்வை சொட்ட இருந்திருக்கான். அதுக்கப்புறமா மனோஜ் அர்ஜுனோட ரூமுக்கு டைரெக்டாக போகிறான். அங்கே போய் ஒரு மொபைல் எடுக்கிறான். ஏன்னா முந்தினத்து இரவே ஒரு மொபைலுக்கு ரெக்கார்ட் போட்டு வச்சு அங்கே என்னென்ன தான் நடக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக அர்ஜுனோட ரூமில் அர்ஜுனுக்கே தெரியாமல் வச்சுருக்காங்க. அந்த ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்பொழுது அர்ஜுன் கொரட்டோர சத்தம் மட்டும் தான் கேட்டிருக்கு 2 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறமா அர்ஜுன் ஏதோ ஒரு புரியாத லாங்குவேஜில் ரொம்ப நேரமாக பேச ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவனும் ரொம்ப நேரமாக அதே புரியாத லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறமா அந்த ஆடியோ கட் பண்ணிவிட்டு நார்மலைஸ் ஆகுது அந்த வீடு. ஆனால் அது 2 நாளைக்கு தான் திறந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த மனோஜும் கூட இந்த இன்னொருத்தரும் அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சில நாட்கள் கழித்து அர்ஜுன்கிட்ட இருந்து மனோஜுக்கு ஒரு மெசேஜ் வருது. இப்போலாம் என்னால் சரியாகவே தூங்க முடியல, நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் தூங்கவே முடியல அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அந்த நம்பருக்கு மனோஜ் திரும்பவும் அர்ஜுனுக்காக கால் பண்ணுறாரு. இப்படி கால் பண்ணால் அந்த நம்பர் உபயோகத்தில் இல்லைன்னு வருது. அதுக்கப்புறமா மெசேஜ் பண்ணாலும் சென்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறமா அர்ஜுனுக்கு என்ன ஆச்சு, அவங்க கூட தங்கும் போது கூட என்ன தான் அர்ஜுனுக்கு நடந்தது, அவங்க கூட பேசினது யார் அப்படின்னு இன்ன வரைக்கும் அவருக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா அவர் அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கம் தலை வச்சு கூட படுக்கிறது இல்லையாமா. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேய் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சுன்னா மறக்காமல் இங்கே தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ இல்லை வாய்ஸாவோ சென்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம வீடியோவில் பேசலாம். அது வரைக்கும் பாய்.